ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட் சில்லி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா 65. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோயா சங்க்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பவுல் நிறையா நான் வந்து சோயா சங்க்ஸ் எடுக்கிறேன். இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் போகணுங்கிறக்காக தான். இப்போ நல்லா வெந்துருச்சு. சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. 2-3 தடவை பச்சை தண்ணியிலையும் கழுவி எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் அதனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட சும்மா 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா பிரட்டி வச்சுட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் 30 நிமிஷம் வரை நல்லா ஊறட்டும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கிரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் இதை நல்லா ஊற விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொரிஞ்சு வரும். இது மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. இந்த சோயா வந்து நல்லா குக்காகி இது மாதிரி மேலே எலும்பி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக்காயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடாகவே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்னு. அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கருவேப்பிலை பச்சை மிளகா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து சாப்பிடும்போது. அந்த சோயா வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் போடும்போது அந்த எண்ணெயில் மேலே நல்லா வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக்காகி மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட நம்ம எடுத்துடலாம். சுவையான சோயா சங்க்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.